ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஊர் சாப்பாடு. இன்றைக்கி நம்ம ஆந்திரா ஸ்டைல் பப்பு பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. நான் வந்து சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரையை வச்சு செய்கிறேன் இன்றைக்கி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற தக்காளி, நான் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். பூண்டு கொஞ்சமாக நறுக்குனது பொடியாக. அப்புறம் வெங்காயம் வந்து ஒன்று தான் நான் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம். தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கூட எடுத்துக்கலாம். பச்சை மிளகா 1 சேர்த்துருக்கேன், நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மாங்காய் எடுத்திருக்கேன், இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேறு காய் கூட சேர்க்கலாம், சுரக்காய் சேர்க்கலாம். அதுக்கப்புறம் துவரம்பருப்பு 1/2 கப்பு நல்லா கழுவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். பாசிப்பருப்பு 1/2 கப்பு. இது கூடவே நான் கொல்லும் பச்சை பயிறு முளைக்கட்டி வச்சு அதையும் சேர்க்குறேன், ரொம்ப உடம்புக்கு நல்லது. அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், வீட்டில் அரைக்கிற சாம்பார் பொடி 1 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதையும் வேணும்னா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கிளறி விட்டுட்டு நல்லா கழுவிட்டு கீரையை இதில் சேர்த்துருங்க. சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை தான் நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. கீரை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா பெரட்டி விட்டுருக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சம். நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் தண்ணி. இதுக்கப்புறமா நல்லா ஒரு முறை கிளறி விட்டுக்கோங்க. மூடி போட்டுட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் விடுங்க. இப்போ நம்ம 4-5 விசில் விட்டு எடுத்துட்டோம், நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு மேஷர் வச்சு நல்லா இது மாதிரி நல்லா கடைஞ்சி விடுங்க. தக்காளி, இந்த கீரை எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விடுங்க அந்த மாதிரி கையால். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் சீரகம், நல்லா நசுக்கி விட்ட பூண்டு, கருவேப்பிலை, அப்புறம் சின்ன வெங்காயம், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் தான் எடுத்துருக்கேன் நான். அதை நல்லா போட்டு வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் நல்லா வதக்கிக்கோங்க. இதை நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற நம்ம ஆந்திரா ஸ்டைல் பப்பு அது கூட சேர்த்துட்டு
நல்லா கிளறி விடணும். இப்போது நான் 1 ஸ்பூன் நெய் கடைசியாக சேர்க்குறேன். நல்ல வாசனையாக இருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி பொடியாக நறுக்குனது அதையும் தூவி நல்லா கிளறி விட்டுடுங்க. அவ்வளோதான், நம்மளோட ஆந்திரா ஸ்டைல் பப்பு ரெடி. சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை வச்சு தயார் பண்ணது. நாங்கள் இன்றைக்கி இதுக்கு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு அப்புறம் மாம்பழம் வச்சு சாப்பிட போகிறோம். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். இந்த ரெசிப்பியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.